பாலா பாலா, நான் உங்களை தானே கூப்பிடுறேன். என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி காது கேட்காம நிக்கிறீங்க? எல்லாரும் முன்னாடி என் கூட பேசாம உள்ள வந்துட்டீங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? அம்மா, என்ன ஆச்சு பாலா? நான் ஏதாவது தப்பு பண்ணனா? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க பாலா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவ கூட போய் சேர்ந்து வந்திருக்கீங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. நீங்க தனியா தானே இருக்கிறதா சொன்னீங்க. அவ கூட எதுக்காக சேர்ந்து வந்தீங்க? நில்லுங்க பாலா. என்ன பிரச்சனை உனக்கு? தயவு செஞ்சு வழி விடுறியா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன வேலை இருக்கு? ஏன் இப்படி பண்றீங்க? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதுக்காக என்ன அவாய்ட் பண்றீங்க? ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க? நீங்க வர்றேங்கிறத கூட என்கிட்ட சொல்லல. ஆனந்த் சொல்லிதான் எனக்கு தெரியும். ஏன் நீங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிடுறீங்க என்கிட்ட? நான் ஏதாவது தப்பு பண்ணனா என்கிட்ட நேரடியா சொல்லிடுங்க. அதுக்காக இப்படி மூஞ்சி காட்டாதீங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஏன் உன்கிட்ட மூஞ்சி காட்ட போறேன்? தள்ளு. நான் எதுக்கு தள்ளணும்? இது என்னோட ரூம் தானே. நான் இங்கதான் இருப்பேன். நான் தள்ளிட்டோம்னா நீங்க என்ன பண்ண போறீங்க இங்க? ஓ அப்படியா? இது உன்னோட ரூமா? சரி, நீ இங்க இருந்துக்கோ, நான் வெளியே போறேன். ஏன்? என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் என்கிட்ட இந்த மாதிரி வினோதமா நடந்துக்கிடுறீங்க? ஒரு நாள் கூட நீங்க என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டதே கிடையாது. 2 நாளா நீங்க எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை. என்ன பிரச்சனை? இங்க பாரு, தயவு செஞ்சு வழி விடு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. உன்கிட்ட நின்று டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. எனக்கு டைம் கிடையாது. என்கிட்ட பேச கூட உங்களுக்கு டைம் இல்லைனா அப்போ அவ கூட போய் பேச போறீங்களா? அந்த ரேஷ்மா உங்களை என்ன பண்ணா? அவ உங்ககிட்ட என்ன சொன்னா? அவ கூட நீங்க எப்படி சேர்ந்து வரலாம்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அவ கூட சேர்ந்து வந்ததுல உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? ஓஹோ, நீ அவ வீட்டுல தங்குறதே என்கிட்ட கொஞ்சம் கூட சொல்லல. இப்போ அவ கூட ஜோடி போட்டு வந்திருக்கீங்க. அப்ப என்ன அர்த்தம்? என்ன இந்த வீட்டை விட்டு துரத்தலாம்னு நினைக்கிறீங்களோ? நினைச்சேன். பணக்கார வீட்டு புத்தியை காட்ட தானே செய்வீங்க. எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பி இருக்கீங்க? பாலா, நல்ல ஜில்லுன்னு ஐஸ் போட்டு ஜூஸ் எடுத்துட்டு வரவா இல்ல டீ போட்டு எடுத்துட்டு வரவா? ரெண்டுல எது வேணும்? ரேஷ்மா ஒரே கேட்டுட்டே இருக்கா, பாலாக்கு என்ன கொண்டு போவேன்ட்டு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. இவ்வளவு கொஞ்சம் வெளியே போக சொல்லுங்க. என்ன பாலா இப்படி சொல்றீங்க? எதுக்கு நான் வெளியே போகணும்? நான் ஒன்னும் போக மாட்டேன். ஏய், அதான் அவன் சொல்றான்ல, வெளியே போ. அத்தை, நான் ஏன் அத்தை வெளியே போகணும்? நான் பாலாவோட ஒய்ஃப். நான் இங்கதான் இருக்கணும். இனி அதுக்கெல்லாம் எந்த அவசியம் கிடையாது. அதான் பாலாக்கு ரேஷ்மான்னு ஆகி போச்சுல. இனி நீ எல்லாம் தேவைப்பட மாட்டேன். வெளியே போ. அம்மா, என்னாச்சு பாலா? எப்படி இவகிட்ட சொல்லான்ட்டு தயங்கி போயிருக்கியா? நீ ரேஷ்மாவை தானே கல்யாணம் பண்ணிக்க போற. இவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிடு. இனி இவ உனக்கெல்லாம் தேவைப்படவே மாட்டா. வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடலாம். ஏன் பாலா, இனி நான் உங்களுக்கு தேவைப்பட மாட்டேனா? அம்மா, என்ன பேசுறீங்க நீங்க? நான் அவகிட்ட கொஞ்சம் கோவமா இருக்கேன், அதனால அப்படி நடந்துகிட்டு இருக்கேன். நீங்க என்னன்னு பார்த்தோம்னா இப்படி பேசிட்டு இருக்கீங்க. என்ன ஆச்சுடா பாலா? எல்லாம் இருந்தாலும் எதானே உண்மை? ரேஷ்மாவை தானே நீ 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்க போற. இவெல்லாம் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியதுதான். என்ன இருந்தாலும் ரேஷ்மா மாதிரி வருமா? எப்படியோ ரேஷ்மா தான் நினைச்சதை முடிச்சுட்டால. நீ இந்த மாதிரி மாறி வருவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலையே. சும்மா நிறுத்துங்க. என்னடா பாலா, எதுக்கு இப்ப சட்டுன்னு கோவப்பட்டுட்ட? என்ன ஆச்சு உனக்கு? ரேஷ்மா தானே கல்யாணம் பண்ணிக்க போற. ஜோடி போட்டு வந்தீங்கல்ல, வேற என்னவா? ஜோடி போட்டு வந்தா கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அர்த்தமா? சண்மு மேல நான் கொஞ்சம் கோவமா இருக்கேன், அதனாலதான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன். தேவையில்லாம இது பண்ணிட்டு இருக்கீங்க. அவ என் கூட கிளம்பி வந்தா, அவ்வளவுதான். அவதான் எனக்கு போன் பண்ணி நான் உங்க கூட வர்ற அத்தான்னு சொன்னான். சரி, நானும் சரின்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கேன். அவ்வளவுதான் விஷயம். தேவையில்லாம எதையும் கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுவும் சண்முகம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பேசுறீங்க. டேய், என்னடா இது? அப்போ ரேஷ்மாவும் நீயும் ஒன்னா வரலையோ? ரேஷ்மாவை நீ கல்யாணம் பண்ணிக்கலையோ? நீ உள்ள நாள ரேஷ்மா கூட ரேஷ்மா வீட்டுல தானே இருந்த. யார் சொன்னா உங்ககிட்ட? அப்படிதானடா நான் நினைச்சேன். இப்ப என்ன இப்படி என் தலையில குண்டு தூக்கி போடுற? அப்புறம் ஏன் வந்ததுல இருந்து இவகிட்ட பேசாம மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுட்டு இருந்தியா? ரேஷ்மா என்கிட்ட நான் பாலா அத்தான் கூட வரேன்னு சொன்னோன்னு நான் அப்படிதானே நினைச்சேன். இங்க நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்தா வேற மாதிரில இருக்கு. லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஷண்மு என்னோட ஒய்ஃப். அவகிட்ட நான் கோவப்படுறதுக்கு எனக்கு எல்லா உரிமை இருக்கு. அதுக்காக ரேஷ்மாவை கல்யாணம் பண்ணிப்பேன்ட்டு எப்படி சொல்லலாம் நீங்க? டேய் பாலா, என்னடா பேசுற? அப்புறம் ஏன்டா இவகிட்ட மூஞ்சி காட்டிட்டு இருந்த? ஆமா, அவளுக்கும் எனக்கும் 1000 பிரச்சனை இருக்கும். அதுக்காக இடையில வந்து ஊதி விடுவீங்களோ நீங்க? ஒரு அம்மாவா ஒழுங்கா நடந்துக்கிட மாட்டீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நீங்க பண்ற வேலைக்கு பேர் என்ன தெரியுமா? டேய், சும்மா நிறுத்துடா. வந்துட்டான் உடனே. நான் கூட அந்த ரேஷ்மா உன்னை மாத்திட்டான்னு நினைச்சேன். இவ பிடியில இருந்து நீ எப்ப வெளியே வர போறேன்னு தெரியலையே. இவகிட்ட எதுக்குடா அப்ப மூஞ்ச காட்டிட்டு இருந்த? ஆமா, அவ பூமாரி அக்கா விஷயத்தை பத்தி என்கிட்ட அவ ஒண்ணு கூட சொல்லல. அதனாலதான் நான் அவகிட்ட கோவமா இருந்தேன். நான் வர்றது கூட அவகிட்ட சொல்லாம இருந்ததுக்கு அதான் காரணம். நீங்க என்ன நினைச்சீங்க? நீங்க இஷ்டத்துக்கு நினைச்சீங்கன்னா அப்படியெல்லாம் நான் நடந்துக்கிட முடியுமா? அடப்பாவி, இந்த ரேஷ்மா கிட்ட வாயை திறந்து கேட்கறதுக்கு
அவ பதில் சொல்லாம இருந்தது இதுதானா? நினைச்சேன் இவ எங்க முடிக்க போறான்ட்டு. கடைசியில கவுத்தில விட்டுருக்கா கப்பல. நான் கூட ஜோடியா வர்றத பார்த்து 2 பேரும் சமாதானம் ஆயிட்டாங்க, சேர்ந்துட்டாங்க. இவளை வீட்டை விட்டு துரத்திடலாம், அவங்க 2 பேருக்கும் ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் நினைச்சேனே. அந்த ரேஷ்மா உம்முன்ட்டு இருந்தாலும் இருந்தா இவ்வளோ பெரிய விஷயத்தையில உள்ளுக்குள்ள வச்சுட்டு இருந்திருக்கா. ஒரு வார்த்தை அத்தை என்னால முடியல அத்தை, அவரை மாத்த முடியலன்ட்டு சொல்லியிருந்தா இவங்கிட்ட நான் வாயை கொடுக்காம இருந்திருப்பேனே. இப்போ நான் என்ன பதில் சொல்ல போறேன்ட்டு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இந்த சண்மு வேற இனிமே தலை கீழே நிப்பா. சரியா போச்சு. எனத்துக்கு இந்த 2 சேர்ந்து வந்துருங்கன்னே தெரியல. அவ போன்ல சொன்னோன்னே நான் 2 பேரும் கல்யாணம் முடிக்க தான் வர்றாங்கன்னு நினைச்சேன். சரி சமாளிப்போம், சமாளிக்கிறது நமக்கு என்ன, கை வந்த கலையாச்ச. பாலா அது வந்து சும்மா கிண்டல் பண்ண. நீ வந்ததுலேருந்து சண்முகிட்ட சரியா பேசல பாத்தியா, அதான் சும்மா அவளை வெறுப்பேத்தலான்னு நினைச்சேன். ரேஷ்மாலாம் என்கிட்ட அந்த மாதிரி சொல்லவே கிடையாது. அவ எதுக்கு உன் மேல ஆசைப்பட போறா? அதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? உனக்கு கல்யாணம் ஆகி ஒய்ஃப் இருக்கா, அவளுக்கு இனிமே தானே கல்யாணமே ஆக. ஒன்னு ஆசைப்பட்டு என்ன செய்ய? நான் சும்மா கிண்டல் தான் பண்ணேன், நீ ஒன்னும் நினைச்சுக்கிடாத சரியா? இனிமே இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா, எனக்கு சுத்தமா பிடிக்கல. சும்மா தாண்டா பேசின, நீ ஒன்னும் நினைச்சுக்கிடாத. சரி உனக்கு டீ வேணுமா இல்ல கூல் ட்ரிங்க்ஸா? தயவு செஞ்சு இங்க இருந்து போறீங்களா? எனக்கு எதுவுமே வேண்டாம். சரிடா போறேன். நல்ல வேலை தப்பிச்சேன். ஏய் ஒரு நிமிஷம் எழுந்துரு. இல்ல நான் எழுந்திருக்க மாட்டேன், நான் உங்களை தப்பா நினைச்சுக்கிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. அதானே, நீ எப்பதான் என்ன ஒழுங்கா மனுஷனா நினைச்சா? ஒழுங்கா எழுந்துரு. எப்படி மாட்டேன்? எழுந்துக்கிறியா எப்படி? இப்ப சொல்லு, பூமாரி அக்காக்கு என்ன நடந்துச்சு? பாலா உங்ககிட்ட நிறைய வாட்டி இந்த விஷயத்த நான் சொல்லணும்னு நினைச்சிட்டு தான் இருந்தேன். ஆனா நீங்களே அங்க வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த கஷ்டத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அதனாலதான் நான் சொல்லாம இருந்தேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நீங்க இதுக்குதான் என்கிட்ட மூஞ்சி கட்டிட்டு பேசாம இருந்தீங்களா? ஒரு வார்த்தை கேட்டிருந்தா நானே சொல்லியிருப்பேனே. நீங்க எப்படா வருவீங்கன்ட்டு நான் எவ்வளவு நாளா காத்துட்டு இருந்தேன் தெரியுமா, இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்ட்டு. சரி என்ன ஆச்சுன்னு சொல்லு. கேட்டதும் எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு. ஆனந்த் தான் என்கிட்ட இந்த விஷயத்தையும் சொன்னான். நான் தான் ஆனந்த் கிட்டே சொன்னேன். அதான் தெரியும், என்கிட்ட சொல்லாம நீ ஆனந்த் கிட்ட சொன்னதான் எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. எதுக்கு அப்படி பண்ண? இல்ல பாலா, நீங்க தான் இங்க இல்ல. நீங்க இருந்தீங்கன்னா உங்ககிட்ட கண்டிப்பா இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிருப்பேன். நீங்க இல்லன்னு தான் ஆனந்த் கிட்ட ஏதாவது உதவி கிடைக்குதான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் எங்க வீட்டுக்கு கூட போனேன் பூமாரி அக்காவை பாக்குறதுக்காக. ஏய் அப்படியா? அப்போ உங்க வீட்டுல உன்னை ஏத்துக்கிட்டாங்களா? வீட்டுக்குள்ள போயிட்டியா? உங்க அம்மா கிட்ட பேசுனியா? உன் அக்காக்கள்லாம் உங்கள்கிட்ட பேசினாங்களா? யாருமே என்கிட்ட பேசல பாலா. அதை பத்தி தயவு செஞ்சு என்கிட்ட கேட்காதீங்க. யாரும் என்கிட்ட பேசுறதுக்கும் தயாரா கூட இல்ல. பூமாரி அக்கா மட்டும்தான் என்கிட்ட கொஞ்சம் பேசினா. ஆனா மலரக்கா என்னை பார்த்து கூட பேசல. அவ எப்பவுமே என்கிட்ட கோவமா தான் இருக்கா. சரி அதெல்லாம் விடு. உன் அக்கா எதுக்கு இப்படி ஒரு பொய் கல்யாணம் பண்ணா? ஏன் பாலா நீங்களும் நம்புறீங்களா? அத அக்கா அப்படியெல்லாம் பண்ற ஆளே கிடையாது. அவன் தான் ஃப்ராடு. எங்க அக்காவை நல்லா ஏமாத்திட்டான். இப்போ டிவோர்ஸ் வேற கொடுத்துட்டான். பாவம் எங்க அக்கா. டிவோர்ஸ் ஆயிடுச்சா? ஆமா, அது ஒரு பெரிய விஷயம். உங்ககிட்ட நான் மெதுவாக தான் அதை சொல்லணும். அதை இந்த வீட்டில இருந்து சொல்ல முடியாது. அதனால நான் பட்ட கஷ்டம், உங்க அம்மா என்ன நடத்தின விதம் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்ட்டு எனக்கு இல்லாதது உங்களுக்கு இருக்க போகுது. அதனாலதான் நான் உங்ககிட்ட கோவமா நடந்துக்கிட்டேன். சாரி. பிரச்சனை இல்லை விடுங்க.